ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகா புளப்பு இருக்குல்லங்க, அதை வச்சு நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்பளப்பம் எடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதான் மிளகு அப்பளம். இது இப்படி தான் இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி மளிகை கடையில் கூட ஒவ்வொரு கடைகளில் வச்சுருப்பாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம மிளகுலாம் சேர்த்துருக்கனால இந்த மலைக்கு நமக்கு அடிக்கடி சளியெலாம் பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வாய்க்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அப்பளப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு அரை ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததையும் நம்ம சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 அதை நம்ம சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10லேருந்து ஒரு 20 பல் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதையும் நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம தக்காளி, ஒரு தக்காளி நான் சின்ன தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அந்த தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி போகிறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் நான் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இது மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறான். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எந்த மிளகாத்தூளும் தேவையில்லைங்க. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அது மட்டுமே நமக்கு போதும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டுக்கோங்க. கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெல்லம் நான் சேர்க்குறேங்க. வெல்லம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நம்ம அப்பளப்பு பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை 2 உடச்சிட்டு நம்ம சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அது இந்த மழை காலத்துக்கு சூடாக சாதம் வச்சு இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. இப்போ இதுக்கு சைடிஷ்க்கு ஒரு பருப்பு துவையல் செஞ்சுக்கலாங்க. துவரம்பருப்பு 50 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பல், மிளகு 25 மிளகு எடுத்துக்கோங்க. பூண்டு மிளகுலாம் நம்ம வறுக்க தேவையில்லைங்க, நம்ம பச்சையாக தான் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தேங்காய் திருவுண தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதுக்கு நமக்கு மிளகாலாம் தேவையில்லைங்க. இந்த பூண்டும் மிளகோட காரமே நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மிளகு அப்பளப்பு குழம்புக்கு இந்த துவையலுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.